போலீஸை வந்து லிட்டரலாக ஒரு ஏவல் துறையாக பயன்படுத்துகின்ற வழக்கம் இவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பெரிய தலைவர்கள், திமுகவினுடைய தொண்டன், இவங்களுக்கெல்லாம் எந்த கணக்குகள் எல்லாம் இல்லை. இல்லை, அப்போ திரு செந்தில் பாலாஜி குற்றமற்றவர், எதுவுமே அவங்க சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, மண்டே டு ஃப்ரைடே 10 to 5 தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ். சாட்டர்டே சண்டே லீவ் விட்டு ஒரு முதலமைச்சர் பார்த்துருக்கீங்களா வாழ்க்கையில்? ப்ரெஸ்ஸை சந்திச்சாதான் முதலமைச்சரா என்ன? சந்திக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ப்ரெஸ்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர் கேள்வி பதிலாவது கொடுத்துருக்காரா? யாரா எச்சாவது எழுதியாவது கொடுத்துருக்காரா? இல்லையே. இல்லை, இப்போ நீங்கள் சாதி ஆணவ படுகொலை சொல்கிறீங்க, உங்கள் ஆட்சியில் சாதி ஆணவ படுகொலை நடக்கவே இல்லையா? நடந்ததுக்கெல்லாம் துரித நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். இதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு அரசு இது வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கா? எங்களுடைய தலைவர் அவர்கள் மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தாங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் வெற்றி பெற்ற முதலமைச்சர் அவர்கள் அவர் தொகுதியில் போய் நன்றி சொல்லிட்டாரா? ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்ததுல நயினா நாகேந்திரன் அவர்களும் ஒருத்தர் தானே. சரி, கொடுத்ததை நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டியது தானே ஆளுநரை? கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இது நாளை ஆட்சியை பாதிக்கும்னு அப்படின்னு சொன்ன உடனே மாற்றி பேசுகிறாரு. அவருக்கு மாற்றி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொன்னார், இந்த ஆட்சி 6 மாத காலம் கூட இருக்காது, நீங்க எல்லாம் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சொன்னதுக்கான காரணம் இவர்கள் குதிரை பேரம் நடத்துகிறார்கள், ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கும் நாங்கள் நினைக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலில் வரலாறு காணாத தோல்வியை தாவேகா பெறதான் போகுது. வரலாற்றில் இல்லாத வெற்றியை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக பெறத்தான் போகுது. நீங்க பார்க்க தான் போறீங்க. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உங்கள் சகோ சேத்தலங்கவன் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சமகால அரசியல் பரபரப்பாக இருக்குது. குறிப்பாக தாவேகா வெர்சஸ் திமுகன்னு களம் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த நிலையில் திமுகவை சுற்றி அந்த பரபரப்புகள், இது சம்பந்தமான கேள்விகளுக்கு அவருடைய பாணியில் பதில் கொடுக்க நம்மோடு இணைஞ்சிருக்கிறார் திமுகவுடைய செய்தி தொடர்பாளரான திரு ராஜா தமிழ்மாறன். நம்ம நேயர்கள் சார்பாக நிறைய கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஆனால் இன்னைக்கு திமுகவினரை தேடக்கூடிய நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குறிப்பாக தாவேகா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர், ஒருத்தர் திரு ஏவா வேலு அவர்கள் சிங்கப்பூர் போயிட்டாரு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த குதிரை பேர அரசியல் சம்பந்தமா. இதை திமுக எதிர்பார்த்ததா? ஏன் அவங்க மட்டும் இல்லை, தம்பி அன்பானந்தம்னு ஜென்சி ஒரு கூட்டம் நடத்தினாப்புல ஆரம்பத்துல இருந்து. அந்த தம்பி கூட தான் தேடுற அளவுக்கு போலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 நாள் முன்னாடி சரண்னு ஒரு தம்பியை போலீஸ் தேடி நைட் 2 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அவங்கள கோர்ட்டுக்கு தலையில் தட்டி ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஏன் திரும்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணாங்க. போலீஸை வந்து லிட்டரலாக ஒரு ஏவல் துறையாக பயன்படுத்துகின்ற வழக்கம் இவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பெரிய தலைவர்கள், திமுகவினுடைய தொண்டன், இவங்களுக்கெல்லாம் எந்த கணக்குகள் எல்லாம் இல்லை. தாவேகாக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே அவங்க ரீல்ஸ் பார்ப்பாங்க. அந்த ரீல்ஸில் யாரெல்லாம் வந்து தாவேகாவை பற்றி பேசியிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு 11 மணி 12 மணிக்கு போய் கைது பண்ணுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நைட்டு தான் கொடுப்பாங்க. 2 மணிக்கு போலீஸ் போய் நிற்கும். இப்படி தான் இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே போய் பேச்சு சுதந்திரத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? எங்கே போய் இவங்க வந்து தலைவர்களை மட்டும்தான் நோக்குறாங்க அப்படிங்கிறது? இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்சியினுடைய அவலம், இந்த ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகள், இதை மறைக்கணும்னா, இதை பற்றி மக்கள் பேசக்கூடாதுன்னா, அப்போ திமுக மேலே இந்த கைது நடவடிக்கை பற்றி தான் பரபரப்பாக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்துகிறாங்க. நான் ஒரு 5 துறைகளில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி மட்டும் நான் கேட்குறேன். நீங்கள் இது வரைக்கும் வந்து இந்த ஆட்சியில் எவ்வளோ முதலீடுகள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். சகோதரி கீர்த்தனா அவர்கள், ரீல்ஸ் ஃபேமஸ் கீர்த்தனா அவர்கள், நீங்கள் இது வரைக்கும் 37,000 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிருக்கு. இதை ஏதாவது மீட்டு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இல்லை. குவாரிகள் எல்லாம் தமிழ்நாடு பூரா மூடியிருக்காங்க. 50% குவாரிகளுக்கு மேலே மூடப்பட்டிருக்கு. சகோதரர் பிரபு அவர்கள் அமைச்சராக இருக்காங்க. அப்போ அவர் போய் இந்த தெலுங்கு பட பாணியில் ட்ரோன்லாம் எடுத்துக்கிட்டு போய் குவாரிக்குள்ளே போய் 20 வண்டி 30 வண்டி போகுது, ட்ரோனில் எடுக்கிறாங்க. இவர் நிறுத்திட்டு வராரு. இதனோட இம்பேக்ட் என்னங்கிறத அசஸ் பண்ணாங்களா? ஆதவ அர்ஜுனா அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள் இருவருமே வந்து இந்த டெண்டர்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுற மோடில் இருக்காங்க. நீங்கள் நிர்மல்குமார் அவர்கள், சிடி நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள், அவருமே வந்து எல்லா டெண்டரும் கேன்சல் பண்ணாரு.
சார் எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 முக்கியமான நிகழ்வுகளை நான் பதிவிட விரும்புகிறேன். நீங்கள் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை கூடவா கேன்சல் பண்ணுவீங்க தெர்மல்ல? நீங்கள் பவர் ஜென்ரேஷன் லேக் ஆகிட்டு இருக்கு, இங்கே வெய்ய காலம், உங்களுக்கு பவர் ஜென்ரேட் ஆகணும், நீங்கள் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் போய் உடனே கேன்சல் பண்ணுறீங்க, எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ணுற மாதிரி. அப்போ எந்த அளவுக்கு அறிவிலித்தனம் இருக்குது உங்ககிட்ட? இல்ல உங்களுடைய ஆட்சியில, திமுக ஆட்சியில நிர்வாக சீர்கேடுகள் நிறைய இருந்திருக்கு. இப்ப வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. சோ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக நான் என்ன கேட்கிறேன், நீங்க மத்த டெண்டர்ல கூட டவுட் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டை எப்படி நீங்க உடனே கேன்சல் பண்ணுவீங்க? யார் அதை போய் மெயின்டைன் பண்ண போறா? ஏற்கனவே மேன் பவர் ஷார்டேஜ் இருக்கு, அதை கான்ட்ராக்ட் மூலியமா தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம். அதை நிறுத்தினால திரும்ப பவர் ஷார்டேஜ் அதிகமாகாதா? இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் நிறுத்திட்டு இவங்க புதுசா செய்யணும்னு ஆசைப்படுறதுனோட விளைவு ஸ்டேட்டு ப்ராக்ரஸ் இல்லாம மாட்டிக்கிட்டு முழிக்க போகுது. இந்த மிஷினை நீங்க நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. நிறுத்துனீங்கன்னா இதனுடைய கான்சிக்வெண்ட் எஃபெக்ட்ஸா நீங்க 2 மாசம் 3 மாசம் தள்ளி போச்சுன்னா நீங்க ரெவென்யூ ஷார்டேஜ் வர்றதா எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்டை பயங்கரமா பாதிக்கும். அப்ப இவங்க யாருக்குமே சொல்றேன், ஆளுமை திறன் இல்லை. ஒரே ஒரு செக்டர்ல மட்டும் சேஞ்சஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது நீங்க கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. அட்வொகேட்ஸ் அப்பாயின்மெண்ட்ல பெரிய ஊழல் குற்றச்சாட்டை அவங்களுடைய வழக்கறிஞர்களே வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணினதா சொல்றாங்க. நாங்க சொல்லல, அவங்க வழக்கறிஞர் அணியில இருந்தே பணம் வாங்கினதை சொல்றாங்க. ஆடு திருநமனையெல்லாம் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் உச்சமா நான் அவங்க சொல்றேன். சிடி நிர்மல்குமார் அவர்கள் RSS நிர்மல்குமார் அவர்கள்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அது ஏஜென்ட் டீனான்னு நம்ம கன்சிடரேஷன்ல வச்சுக்கலாம். இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனை எப்படி போகுதுன்னா, நீங்க மாடு கன்று பலியிடுவதற்கு தடை விதித்திருக்கு நம்மளுடைய உயர்நீதிமன்றம். இதை எதிர்த்து இதுவரைக்கும் அப்பீல் போகல இந்த அரசு. இது நம்மளுடைய பண்பாட்டு அடையாளம். நீங்க இப்போ எங்க ஊர்லலாம் எங்களுக்கு எருமக்கடா வெட்டுற பழக்கம் உண்டு. எங்களுடைய கோயில் 10ஆம் நூற்றாண்டு கோயில், அங்கே எருமக்கடா வெட்டுற பழக்கம் உண்டு. இப்போ நான் எங்கே போய் நான் ஸ்லாட்டர் ஹவுஸில் தான் போய் வெட்டணும்னு சொன்னால் நான் எந்த ஸ்லாட்டர் ஹவுஸில் போய் எந்த எருமக்கடாக்கு பர்மிஷன் வந்து என் கோயிலில் வெட்டது இவன்டையா நான் பர்மிஷன் கேட்கணும்? இந்தியாங்கிறது உருவானது 1947. நான் 10ஆம் நூற்றாண்டு கோயில் சொல்கிறேன். நான் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி. எனக்கு இந்த வழக்கம் இருக்கு. விதியின் வசத்தால் தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு மாநிலமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, பண்பாடுகளில் குறவராதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இதில் தலையீடு இருக்காது, நீங்கள் மொழியில் தலையீடு இருக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க. இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடை நீங்கள் ரத்து பண்ணியிருக்கீங்க, கன்வெர்டட். இதை நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம்? போன கேஸு, அதாவது ஒரு கேஸ் என்ன விஷயத்துக்காக கேட்டிருக்காங்களோ அதை இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம், ரைட்டுன்னு சொல்லலாம். ஆனால் கேட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு வேற ஒரு டைரக்ஷனில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இதை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அப்பீல் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க, போகல. CBSE சிலபஸில் கட்டாய மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஜூலை 1 இருந்துன்னு சொல்லி 29th ஜூன் சர்க்குலரே வந்திருக்கு. இப்போ 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் கம்பல்சரி 3 மொழி தேர்வு எடுத்தே ஆகணும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற CBSE பள்ளிகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. இதை எதிர்த்து ராஜ்மோகன் அவர்கள் பாருங்க, இந்த ஒரு 4 நாளாக டிவிக்கே வரல. இல்லைன்னா சட்டமன்றத்தில் அப்போவே நாங்கள் இருமொழி கொள்கைங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அதெல்லாம் பெயர் அளவில் மட்டும்தான் இருக்கு. இதை நீங்கள் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. CBSEக்கு நீங்கள் இது வரைக்கும் வெளியே பேசுனீங்களா? அட்லீஸ்ட் மினிமம் சர்க்குலர் திஸ் ஷால் நாட் பி இம்போஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அண்ணா உருவாக்கிய சிறப்பு, அதாவது என்ன சொல்லணும்னு சொன்னால், இந்த மாநிலத்தில் சிறப்பு ப்ரொவிஷன் இருக்கு, நமக்கு விதிவிலக்கு இருக்கு, இருமொழி கொள்கையை பின்பற்றுகின்ற இந்த மாநிலம், இந்த மாநிலத்தில் இதை செயல்படுத்துவது நடைமுறைக்கு சரியா இருக்காது, சட்ட ரீதியாகவும் இங்கே செயல்படுத்த முடியாது, கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? சொல்லலையே. இல்லை, இப்போ நீங்க அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் RSS பின்னணியில தான் இன்னும் இருக்காருன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆனா ஆளுநர் திரு அர்லேகர் இப்போ அவரு ஆய்வு செஞ்சாரு, அதை அமைச்சர் நிர்மல்குமார் அவருமே கண்டிச்சு. இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. இவங்க திட்டமிட்ட ஒரு சதியை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த 3 விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன்ல, இதே மாதிரி இன்னொரு பட்டியல் இருக்கு என்கிட்ட. நீங்கள் எதை விட்டு கொடுத்துருக்காங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நான் இதை எதையுமே இவர்களால் மறுக்கவே இயலாது. நீங்கள் MN ரேகா இப்போ VB ராம்ஜியா மாற்றிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், 4000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 40% இப்போ மாநில அரசு கொடுக்கணும். நீங்கள் ஒதுக்குற தொகையிலேருந்து இப்போ மாநில அரசு 40% கொடுக்கணும்னா இன்னும் 10% தான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இது எப்படி சார் நீங்கள் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் எப்படி சார் கசட்டில் நீங்கள் ஒத்துக்கிட்டு பாஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு ரிவிஷனாவது கேட்கணும்ல.
சார் 10% தான் முன்னே கொடுத்துக்கிட்டு இருந்தோம், 90% யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துச்சு, இவ்வளவு இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், இவ்வளோ ஜிஎஸ்டி ரெவன்யூ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் தான் சார் அதை கொடுக்கணும். அது சாமானியனுடைய விவசாயியினுடைய அடிப்படை தேவை அதை பூர்த்தி பண்ணுறது. அதை போய் நீங்கள் நிப்பாட்டிருக்கீங்க. அதை நீங்கள் 40% ஸ்டேட்டை ஷேர் பண்ணுங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆல்ரெடி ரெவன்யூ இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஏற்கனவே கல்வித்தொகையை நிறுத்தி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு. இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணுங்கன்னாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 2ஆம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட கொடுமை, இந்த ஆட்சி வந்ததுலேருந்து 40க்கும் மேற்பட்ட அரசு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு 2 அரசாணையை தவிர மீதி கிட்டத்தட்ட ஒரு 30 அரசாணைகளுக்கு மேலே பப்ளிக் டொமைனில் காணமே. ஏன் சொல்ல பயப்படுறீங்க? அப்படின்னா தப்பு நிறைய நடக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ இதெல்லாம் நிர்வாக சீர்கேடு. நீங்கள் இதை விட கொடுமை வன்கொடுமைகள் எவ்வளவு நடக்குது, நீங்கள் கொலை குற்றங்கள் எவ்வளவு நடக்குது, சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடில் இருக்கா? இல்லையே. நீங்கள் அதை விட கொடுமை சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு கடலூரில், மயிலாடுதுறையில். கடலூரில் ஒருத்தனை வெட்டி கொண்டிருக்காங்களே. நீங்கள் அப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வெறும் இந்த குதிரை பேரம்னு சொல்லி நீங்கள் அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறீங்க. இந்த டாபிக் எல்லாம் எந்த சேனல் எடுத்து பேசிடக்கூடாது, இந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து பேசிடக்கூடாது, இந்த நிர்வாக சீர்கேடுகளை எடுத்து யாரும் பேசிடக்கூடாது. அதுக்கு அட்டென்ஷன் மாற்றணும் அப்படின்னா டைவர்ஷன் ரூட் மாற்றி அனுப்புறீங்க. நீங்கள் எதுக்கு டைவர்ஷன் அனுப்புறீங்க? செந்தில் பாலாஜி மேலே ஒரு கேஸை போடு. உங்களுக்கு தான் ஆதாயம் தேவைப்படுது, உங்களுக்கு தான் எம்எல்ஏ தேவைப்படுறாங்க. திமுகவுக்கு கலைக்கிற நோக்கம் கிடையவே கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் சாதி ஆணவ படுகொலை சொல்கிறீங்க, உங்கள் ஆட்சியில் சாதி ஆணவ படுகொலை நடக்கவே இல்லையா? நடந்ததுக்கெல்லாம் துரித நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். இதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு அரசு இது வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கா? இல்லை, அப்போ இருந்துமே யாரை கைது பண்ணியிருக்கோம், இன்னார் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே முதலமைச்சரை பர்சனலாக பல்வேறு விஷயங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்களே. எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குங்கிறத காவல்துறை அதிகாரிகள் உடனே வச்சு கொடுத்துருக்காங்களே. இது வரைக்கும் எந்த சாதி படுகொலையில் நீங்கள் ஆணவ படுகொலையில் நீங்கள் திருநெல்வேலியில் வெட்டி கொண்டிருக்காங்கல்ல, நான் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி, நீங்கள் யாராவது அந்த பதில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுருக்காங்களா? இந்த அரசு இதெல்லாம் எதுக்குமே பொறுப்பெடுத்துக்கிறதே இல்லை. கேட்டால் கடைசி என்னங்கிறாரு, அதாவது சமுதாயத்தில் அவங்கவுங்க பொறுப்புணர்வு உணர்ந்து நடந்துக்கணுங்கிறாரு வன்கொடுமைகள் நடக்கின்ற பொழுது. ஏன் நீங்கள் தான் ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், இப்போ எங்கே சார் போனீங்க ஒரு சிஎம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இதெல்லாம் அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணுறதுக்காக இதை நோக்கம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், அந்த குதிரை பேரம்னு ரிப்பீட்டடாக அவங்க கொண்டு வரல. அதுதான் குதிரை பேரம்னு அதுக்காக பேசுனதுனால தானே சட்டமன்ற உறுப்பினர் திரு இளையராஜா புகார் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய்க்கு மேலே ஆசை வார்த்தைகள் கூறினார்கள் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா 8க்கும் மேற்பட்டவங்க இப்போ கைது. இளையராஜா முதல்ல இவர் அறிவிக்கப்பட்ட கேண்டிடேட்டே கிடையாது. அது விஜய் அவர்களுக்கு தெரியுமா? அவர் அறிவிச்சது குமரவேலு. கட்டி பிடிச்சி கேண்டிடேட் அறிவிக்கும் போது குமரவேலை தான் காட்டினாங்க. எங்கிருந்து கேண்டிடேட் நாமினேஷன்ல இளையராஜா உள்ள வந்தார்? அதிமுகல இருந்து. என்ன இருந்தாலும் அவர் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் தான். சரி, வேற வழியில வச்சுதான் ஆகணும். என்ன ஆதாரம் இருந்துச்சு அவர்கிட்ட? 5 கோடி என்கிட்ட கொடுத்தாங்கன்னா, இந்தாங்கண்ணா 5 கோடி இவங்க கொடுத்த பணம், இந்தாங்கண்ணா எனக்கு இந்த கமிட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, இந்தாங்க ஆடியோ கான்வர்சேஷன் வித் த மினிஸ்டர், நான் இவங்களை இந்த இடத்துல சந்திச்சு பேசுனதோட வீடியோ என்னது மட்டும் இல்லைன்னா 15 பேருன்னு நீங்க ஒரு குத்து மதிப்பா ஒரு நம்பரை சொல்றீங்க. இந்த எம்எல்ஏ கிட்ட பேசினாங்கன்னு பட்டியல ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல, இப்ப திரு செந்தில் பாலாஜி குற்றமற்றவர், எதுவுமே அவங்க சம்பந்தப்படல அப்படின்னு சொல்ல. ஆமாங்க. நீங்க கரூர் போகும்போது செந்தில் பாலாஜியை நீங்க உங்களுக்கு ஒரு வில்லனா காட்டுறதுக்கு உங்களுக்கு திரும்ப விக்டிம் உங்களுக்கு எகெயின் நீங்க சிம்பத்தி கார்டு பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, விக்டிம் கார்டு பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அங்க போன உடனே நீங்க செந்தில் பாலாஜியை நீங்க திட்டணும். செந்தில் பாலாஜி இந்த ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்றாருன்னு சொல்லி நீங்க கரூர் போகும்போது 41 பேருடைய இறப்பு வீட்டுக்கு போகும் பொழுது, இறந்தவர்களுடைய வீட்டுக்கு போகின்ற பொழுது, விசாரிக்க போகின்ற பொழுது அங்க ஒரு கூட்டம் நீங்க பேசுவீங்க, பிரஸ் மீட் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பேச போறீங்கன்னா செந்தில் பாலாஜியை கெட்டவனா காட்டுறதுக்கான ஒரு முயற்சி. விஜயபாஸ்கர் அங்க சேர்ந்து இருக்கிறத நியாயப்படுத்தணும் உங்களுக்கு. அப்ப அந்த வில்லனுக்கு தேவை இந்த வில்லன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல போறீங்க, அதானே? வேற எந்த நோக்கமும் கிடையாது. இல்ல இருந்த ஆதாரத்தை நீங்க பட்டியலிட்டு இருக்கணும்ல. நீங்க சாதாரண ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க சார். நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க டிவிஎஸ்சில கொடுத்துருக்கணும், பணம் பிடிச்சிருக்கணும், பப்ளிக்கு நீங்க போட்டு காட்ட வேண்டியதானே, இதா இவர் பேசுனது அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் வரமாட்டேங்குது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கரூர் போகிறதுக்கு முன்னாடி இந்த செட்டப் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவரை குற்றம் சொல்லணும். நேற்று இன்ஃபேக்ட் எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி சொன்னார், யார் எம்எல்ஏவாக இருக்கானே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஏங்க தூக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பதில் முடிஞ்சுச்சா?
ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நடக்கின்ற இந்த ரிசிக்னேஷன் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து பிஜேபி என்ன பண்ணுச்சோ அதான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறது தெரியும். அவர்களுடைய குழந்தை அந்த வழியை தான் பின்பற்றும். நல்ல எக்ஸாம்பிள் 2008 அங்கே கர்நாடகாவில் தேர்தல் நடந்து பாரதிய ஜனதா 110 சீட்டு ஜெயிச்சிருச்சு. அவர்களுக்கு தேவை 113, இன்னும் 3 சீட்டு தேவை. அப்போ இண்டிபெண்டன்ஸை வச்சு ஃப்ளோரில் டெஸ்ட்டை ப்ரூவ் பண்ணி ஆட்சி அமைச்சுக்கிட்டாங்க. இமீடியட்டாக யார் தெரியுமா ரிசைன் பண்ணா? 4 ஜனதா தளம் ரிசைன் பண்ணாங்க. 3 பேர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணாங்க. இவங்க 7 பேர் ரிசைன் பண்ணிட்டு பாரதிய ஜனதாவில் சேர்ந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு அந்த ஆட்சி ஓடிச்சு. இங்கே நடந்ததுக்கு அங்கே நடந்ததுக்கு இப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. ஆனால் திரு நயினார் நாகேந்திரன், திருமதி வானதி சீனிவாசன் இவங்க எல்லோருமே டிவிக்கு அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்களே. அதெல்லாம் பெயரளவு விமர்சனம். அவங்களுக்கு வேணுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்ததுல நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஒருத்தர் தானே. சரி, கொடுத்ததை நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டியது தானே ஆளுநரை. பிஜேபியிலேருந்தே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சார், உடனே ரத்து பண்ணுங்க சார் ஆட்சியை. ஆளுநர் உடனே வந்து பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ண சொல்லுங்களேன். அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்க்கிறது நியாயம் இல்லை. அப்போ நீங்கள் உங்களுடைய நோக்கம் பிரசிடென்ட் ரூல் வரணும் இங்கே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நடக்காதுன்னு சொல்கிறேன், நடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அப்படியெல்லாம் இருந்திருந்ததுன்னா தான் கதை வேற மாதிரி இருக்குமே. இதான் அப்படி இல்லைங்கிறனே, அப்படி நடக்கவும் போகிறது இல்லைங்கிறேன். அப்படி சொல்லிடக்கூடாது. இப்போ இந்த உண்மைகளை நாங்கள் வெளியே பேசும் பொழுது நிறைய பேருக்கு இந்த செய்தி கடத்தப்படுகிறது. அப்படி இருக்குங்கிற எண்ணமே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க இந்த ட்ராமா போடுறாங்கங்கிறேன். இல்லை, இப்போ உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் திரு பே சண்முகம் அவரும் கூட ஜனாதிபதி ஆட்சி இங்கே வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் நான் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறேன், ஆட்சி அமைக்கன்னாரு. இப்போ அவரே ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக, அதாவது ஜனாதிபதி ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பாசிச பாஜக ஆட்சி மறைமுகமாக ஆளுநர் மூலமாக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற தெளிவா சொல்லுவோம் நான். அப்படி சொன்னவங்க இது வரைக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சி நினைச்ச விஷயங்களை எல்லாத்தையும் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை அப்ஜெக்ட் பண்ணி இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? கம்யூனிஸ்ட் சண்முகம் நான் பார்த்தேன், நான் கேட்குறேன், அண்ணன் நீங்கள் இப்போ நான் வரிசையாக பட்டியலிட்டு சொல்லியிருக்கேனே, இந்த பேட்டி தயவு செஞ்சு பார்க்க நேர்ந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்கள் மாநகராட்சிக்கே நீங்கள் வந்து தனியார் மயமாக்குவதற்கு துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்கள் வந்து டெண்டர் விட்டாங்க. அப்புறமா நீங்கள் போராட்டம்னு அறிவிச்சிங்க. அதை நீங்கள் என்ன போராட்டம்லாம் அறிவிக்கிறீங்க? நேராக போய் அசம்பிளியில் உட்காந்துருந்தீங்க. பக்கத்தில் முதலமைச்சர், தம்பி சரியில்லை தம்பி, நான் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி பார்த்து முடிச்சுட்டு வந்துருக்கலாம்ல. எதுக்கு உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் அவசியமே படாதே. இல்லை, அப்போ அந்த இதை ரத்து பண்ணிட்டாங்கல்ல. எப்போ? திமுகலாம் அப்ஜெக்ட் பண்ண பிறகு. நீங்கள் அறிவிக்கும் போது நீங்கள் அந்த 2 நாளைக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலையே. இப்போ எந்த விஷயத்தை நீங்கள் நிறுத்திருக்கீங்க? இப்போ சிபிஎஸ்சி மேட்டர் நான் சொல்லியிருக்கேன், மும்மொழி கொள்கையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் மாடு கன்று பலியிடல் விஷயத்தை சொல்லியிருக்கேன், 3% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கோயில் பக்கத்தில் நீங்கள் வந்து சர்ச் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கேஸை போட்டு அதுலேயும் அவங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். இந்த சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற வேலையை வந்து பாரதிய ஜனதா மறைமுகமாக தாவேகா வச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன ஸ்டாண்டு கம்யூனிஸ்ட்டுக்கு? இல்லை, ஆனால் இப்போ அவர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, ஒரே டைமில் திமுக, அதிமுக, பாஜக இவங்க எல்லோரும் போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவே எனக்கு சந்தேகத்தை எழுப்புது. திமுக ஏன் ஆளுநரை சந்திச்சுன்னா 2 மேஜர் காரணம். முதல் காரணம், நீங்கள் குதிரை பேரம் நடக்குதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம், செயற்குழு கூட்டத்தில் திரு வைகோ அவர்கள் நேரடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நானே வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேங்கிறாரு. யாரு? வைகோ அவர்கள் பேசியிருக்கிறார். இல்லை, யார் ரிசைன் பண்ணிட்டு வரான்னு? அவங்க எம்எல்ஏக்கள் 2 பேரையும் ரிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு விஜய் சொன்னதாக, முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னதாக அவர் செயற்குழு கூட்டத்தில் சொல்றாரு. நீங்கள் வெளியே ஒரு பேட்டியில் சொன்னதை மாற்றி சொல்லலாம். ஆனால் வெளியில் அவர் அப்படிலாம் அவர் சொல்லலை. நான் வந்து ராஜினாமா செய்ய வச்சுட்டு வரேன், நீங்கள் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. செயற்குழுவில் பேசுறது தான் நிஜம். உங்களுக்கு நீங்கள் சொந்த கட்சிக்காரனை உட்கார வச்சு பேசுகிறதா நிஜமாக இருக்கும் போது வெளியே வந்த உடனே ஐயோன்னு எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு, இது நாளைக்கு ஆட்சியை பாதிக்கும்னே அப்படின்னு சொன்ன உடனே மாற்றி பேசுகிறாரு. அவருக்கு மாற்றி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லைல்ல. அவர் பேசாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அவர் கூட இருந்த யாராவது உருப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? யாரையாவது நல்லா வச்சிருந்துருக்கிறாரா? யாருமே இல்லையே. இப்போ அவரும் ஒரு பையன் 2 பேர் தான் கட்சியில் இருக்காங்க. நீங்கள் எம்எல்ஏக்கள் 2 பேரை ரிசைன் பண்ண வைகோ அவர்களே,
உங்க மகனையும் ரிசைன் பண்ண சொல்ல வேண்டியதானே? கூடவே சேர்ந்து ஒரு இப்போ நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சுட்டு போயிட வேண்டியதானே சார்? இல்ல அவர் தான் கேட்டாரு. அப்ப எல்லாருமே திமுக எம்எல்ஏக்கள்லாம் ரிசைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சார் அப்ப இந்த எம்எல்ஏ மட்டும் ஏன் சார் ரிசைன் பண்ண சொன்னீங்க? உதயசூரியன்ல நின்னவங்க, அவங்கள மட்டும் ஏன் ரிசைன் பண்ண சொன்னீங்க? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி ஆயிடுதா வைக்கோன்னு? அப்போ அடிப்படையாக கொஞ்சமாவது யோசிக்கணும் சார். அவரை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் பேசுவார் சார். 2 பேர் நான் பார்த்த வரைக்கும், அதாவது ஒன்று அந்த கட்சியில் இருந்த நாஞ்சில் சம்பத் அண்ணன், ஒரு அண்ணே உங்களையே திட்டிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கணுமேனு ஒரு கவனிச்சோம்னா அவரையே திட்டிக்கிட்டு கூட 10 நிமிஷம் இருப்பார், தொடச்சுக்கு வந்துட்டு போயிடுவார். அவர் குருநாதர் வைக்கவும் அவ்வளோதான். இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு நாங்கள் அரணா நின்று பாதுகாப்போங்கிறாரு. கையெல்லாம் இப்படி தூக்கி எங்கெல்லாம் அரசியல் பண்ணி எப்படியெல்லாம் நாடாளுமன்றத்தில் திரும்ப ஒரு எம்பி சீட் அவருக்கு தேவைப்படுது. சிம்பிளான லாஜிக். இப்போ ஒன்றும் பெருசாலாம் ஒன்று யோசிக்கலாம் தேவையில்லை. இப்போ என்ன கேட்டிருப்பாருன்னா, தம்பி 2 எம்எல்ஏ வரமாட்டேன்ட்டானோ, திருட்டு போய் ஏமாத்திட்டானுங்க, அப்படி பண்ணி எதையாவது ஒரு கதையை விட்டுட்டு காலில் விழுந்து எனக்கு எப்படியாவது என்னை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சுட்ருக்கு. ஏன்னா 2 ராஜ்யசபா அடுத்த வருஷம் வரும். அது அனுப்பக்கூடிய இடத்துல தாவேக்கா தான் இருக்குது. தாவேக்கா அவரும் யாரையும் அனுப்ப போகிறதில்ல. அவர் கட்சியில் உழைச்சவங்க யாரையும் அனுப்ப போகிறதில்ல. அவர் அதை மறுபடியும் ஏதாவது ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு டெல்லியில் பிரச்சனைலாம் போகணும், அவரால் வைகோ அனுப்பிச்சுடுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதுக்கு விட்டு போட்டு தான் ஐயா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் அரணா நின்று பாதுகாக்கிறங்கிற கதையெல்லாம் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். அப்போ இவங்க பேசுறது எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னு சொன்னால் இவருடைய சொந்த லாபத்துக்காக தான் இவங்க போயிருக்காங்க. நான் கேட்குறேன், நீங்கள் சட்டமன்ற தேர்தல் அப்போ நீங்கள் வைகோ, இந்த கம்யூனிஸ்டுகள், அண்ணன் விசிகே அவர்கள், இந்த காங்கிரஸ், இவங்க எல்லாருமே போய் மக்கள்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்டாங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 5 ஆண்டு ஆட்சி காலம் பொற்காலமாக இருந்தது, நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள், மீண்டும் அவர்தான் ஆட்சிக்கு வர வேண்டும்னு சொல்லி தானே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டீங்க. மக்கள் அதுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. நீங்கள் விசில திட்டினீங்கல்ல, நீங்கள் விஜயை திட்டினீங்கல்ல, நீங்கள் அதிமுகவை திட்டினீங்கல்ல. அப்போ ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மக்கள்கிட்ட இதை சொல்லி ஓட்டு கேட்டதுனால தான் போட்டாங்க. இதை தான் இந்த தொகுதி மக்கள் ஏற்றிருக்காங்க. 5 வருஷமா இருந்தாலும் சரி, ஆட்சி அமையுதோ இல்லையோ, விஜய் நம்ம எதிர்த்திருக்கோம், அவர் பக்கம் திரும்ப போகக்கூடாது அப்படிங்கிறது அறமான அரசியல். இல்லை, எப்படி வேணாலும் அரசியல் தானே செயல்பட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் அவங்க ஆட்சியில பங்கெடுக்கலையே, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஏன்னா ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு தானே 2 கம்யூனிஸ்ட் அந்த திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தப்படவே இல்லையே. நீங்க பாஜக அந்த நிர்மல்குமார் அவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, கோர்ட்ல என்னென்னலாம் அக்கிரமங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு வரிசையா பட்டியலிட்டு சொல்லுங்க. நீங்களே இப்ப திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் ட்ரை பண்ணாங்க இல்லைங்களா? இது வந்து ஒரு இட்டுக்கட்டுப்பட்ட ஒரு கதை தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னன்னா 2/3 மெஜாரிட்டியை வந்து உருவாக்கிங்கன்னு சொல்லி சண்முகம் அவர்களை, இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் 2/3 மெஜாரிட்டி கூட்டுவாங்க, அமைச்சரவையில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லி சொல்றாரு. வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் தேவை. என்னன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க? அதை பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கலை. ஏன்னா ஏற்கனவே கூட்டணி பேசின ஈகோ வந்து 2 பேருக்கு இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் பழனிசாமியை ஏற்றுக்க தயாரா இல்லை, பழனிசாமி அவர்களும் இவருக்கு ஆதரிக்க தயாரா இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, விஜய் ஆதரிக்க மாட்டாங்கிற மனநிலை இருக்காரு. இல்லை, ஆனால் அதிமுகவில் இருந்து வெளியேறிய, அதாவது ராஜினாமா பண்ணிட்டு போன வெளியே போறதுக்காக காரணம் சொல்லுவதுதான் இப்படிப்பட்ட ஒரு காரணம். நீங்க வந்து வேணான்னு சொல்றதுக்கு, நீங்க வேணான்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா 1000 காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கூட இருக்கிறவங்கள பத்தி. ஆனா இல்ல, இப்ப முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொன்னாரு, இந்த ஆட்சி 6 மாத காலம் கூட இருக்காது, நீங்க எல்லாம் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சொன்னதுக்கான காரணம், இவர்கள் குதிரை பேரம் நடத்துகிறார்கள், ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்குன்னு நாங்க நினைக்கிறோம். சட்ட ரீதியா மக்களுக்கு நாங்க சொல்றோம், நடவடிக்கை எடுத்துச்சுன்னா அந்த அரசு, ஒன்றிய அரசுக்கு இவங்களுக்கு டைப் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்லி சொன்னா 2 பேரும் டைப்ல இருக்காங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இல்ல, இப்ப எடுத்துட்டா ஒன்றிய அரசும் திமுகவும் டைப்பா இருக்குன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க பாஜக தானே அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாங்க, நான் என்ன சொல்றேன், ஒன்றிய அரசுக்கு நாங்க சொல்ல வேண்டியது எங்க கடமை. இப்ப ஜனநாயக ரீதியா நாங்க எப்படி அரசியல் பண்ண முடியும்? மக்களுக்கு நடக்கின்ற நிகழ்வுகளை சொல்றதுதானே அரசியல். ஆட்சியில இருக்கிறோம், ஆட்சியில இருக்கும்போது திட்டங்களை செயல்படுத்துறோம், ஆட்சியில இல்லாதபோது எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது நடக்கின்ற பிரச்சனைகளை, நடக்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுறதுதானே அரசியல். அதனை நாங்க இப்ப செய்யறோம். அப்போ யாருக்கிட்ட நாங்கள் போய் சொல்லணும்? ஆளுநர்கிட்ட சொல்லணும். ஆளுநர் தான் ஃபைல் புட் ஆஃப் பண்ணணும். இல்லை, நீங்கள் இப்படி பண்ணனால தான், ஆட்சியை கவிழ்க்க சதி செஞ்சதால தான் உங்களை குளத்தூர்லேயே தோற்கடிச்சாங்க அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்காரு, திரு ஆதவ அர்ஜுனா அவர்களும். இல்லை, அந்த தோல்வி வந்து எங்களுக்கு உண்மையிலே ஒரு வருத்தமான தோல்வி. ஆனாலுமே கூட ஒரு விஷயம் நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த தோல்வியினால் நாங்கள் தோண்டு போகின்றவர்கள் அல்ல திமுக காரர்கள். நீங்கள் மறாவது நாளே போய் எங்களுடைய தலைவர் அவர்கள் மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தாங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் வெற்றி பெற்ற முதலமைச்சர் அவர்கள் அவர் தொகுதியில் போய் நன்றி சொல்லிட்டாரா? எந்த அளவுக்கு நீங்கள் மக்களை, இந்த தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் வந்து முட்டாள்கள் ஆக்குறீங்கிறதுக்கு இதுதான் பெரிய உதாரணம்.
உங்களுடைய தொகுதியில் இதுவரை கரண்ட் கட்டு பிரச்சனை இருக்கு, ரோடு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் அட்ரஸ் பண்ணவே இல்லைங்கிறது அவருக்கு தெரியுமா முதலமைச்சருக்கு? பெரம்பூர்ல. ஆமா, நீங்க கொண்டு போய் நீங்க இன்ஃபேக்ட் திருச்சி கிழக்கிலேயே கூட நீங்க வந்து யாருமே வந்து இன்னைக்கு வந்து 7 தொகுதியில எம்எல்ஏ இல்ல. இந்த 7 தொகுதி 7 தொகுதியில எம்எல்ஏ இல்ல. இப்ப 7 தொகுதியில ரிசைன் பண்ணிருக்காங்க. 6 ரிசைனேஷன் பிளஸ் இவரது வேக்கன்ட் தானே. ஆமா. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் யாராவது பொறுப்பு இருந்து அங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து இந்த பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? இல்லையே. அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு அக்கறை கிடையாது. உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு பெரிய பூதமாட்ட வடிவமைச்சு நீங்க அதை பெருசா பலூன் மாதிரி ஊதி நீங்க மக்களை நம்ப வச்சு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க நம்ப மூலமா நீங்க வந்து பெரிய ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி வச்சு நீங்க சோஷியல் மீடியா பயன்படுத்தி ஒரு மாதிரி நீங்க ஒரு 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 மயங்கிய வனல்ல இருக்கக்கூடியவர்கள்ட்ட வாக்குகளை பெற்று நீங்க வந்து முதலமைச்சர் ஆகிக்கிட்டீங்க. அதுக்காக இது ஒன்றும் பர்மனெண்ட் எல்லாம் கிடையாது. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனநில இருக்கக்கூடியவர் மண்டே டு ஃப்ரைடே 10 to 5 தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ். சாட்டர்டே சண்டே லீவ் விட்டு ஒரு முதலமைச்சர் பார்த்துருக்கீங்களா வாழ்க்கையில? இல்லை, நான் காலையில் 10 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு போகிறாருங்க. 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள இது வரைக்கும் ப்ராக்ரஸிவாக நான் கேட்குற 50 நாட்களை தாண்டிருச்சு. எத்தனை புது திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, என்ன சீர்திருத்தங்கள் முதலமைச்சர் செய்திருக்கிறார், முதலமைச்சர் அவர்கள் பேரில் வந்திருக்கக்கூடிய பேட்டிகள் எத்தனை, ப்ரெஸ்ஸு கேட்டிருக்க கேள்விக்கு இது வரைக்கும் எத்தனை பதில் வந்திருக்கு? அப்போ எந்த மாதிரியான ஆட்சி இது? இல்லை, இப்போ ப்ரெஸ்ஸை சந்திச்சாதான் முதலமைச்சரா என்ன? சந்திக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ப்ரெஸ்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர் கேள்வி பதிலாவது கொடுத்துருக்காரா? யாரா எச்சாவது எழுதியாவது கொடுத்துருக்காரா? இல்லையே. அவ்வளோதான் மக்கள்லாம். இனி அடுத்த எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம். 4 ட்ராமா போட்டால் ஓட்டு போட போகிறாங்க. நடிச்சா நம்புகிற கூட்டம் தமிழ்நாட்டு மக்கள். மீண்டும் நடிப்போம், மீண்டும் ஜெயிப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் நகர்ந்துட்டார். ஏன்னா அவங்க தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரே செய்தி வந்து முதலமைச்சர் டைரக்டாக வந்து மக்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கணும், நேராக அவங்க அட்ரஸ் தான் பண்ணணும், இடைநிலையில் அரசியல் தலைவர்கள் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையை வந்து தெளிவாக அவங்க நம்புகிறாங்க. அது எவ்வளோ காலத்துக்கு நிற்கும்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போ முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவர் இப்போ தாவேக்கால இணைஞ்ச பிறகு முதலமைச்சர்லாம் சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பேசியிருக்காரு, சூப்பரான முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர் இவர் தான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. யார்? கரூர் விஜயபாஸ்கர் கேட்குறீங்களா? இல்லை குட்கா விஜயபாஸ்கர் கேட்குறீங்களா? விராலிமலை. அதான் குட்கா விஜயபாஸ்கர். அவர் அப்படி சொன்னால் டக்குன்னு தெரியும். ஏன்னா 2 விஜயபாஸ்கரில் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. நேற்று வண்டி ஏறி போகிறாரு, ஊரில் யாருமே மதிக்கலை சார். அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? ரெட்டலைக்கு தாங்க ஓட்டு, விஜயபாஸ்கருக்குலாம் ஓட்டு இல்லை. அவருக்கு தன்னுடைய வழக்குகள்லேருந்து தன்னை விடுவிச்சுக்கணும். ஆளுநர் மாளிகையில் அவர் மேலே இருக்கக்கூடிய கேஸு விசாரணைக்கு எடுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு பதிலுக்கு ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இந்த அரசு தான் அந்த விஷயங்களில் பல்வேறு உதவிகளை செய்ய வேண்டியது இருக்குது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்காரு, அவ்வளோதான். வேற எந்த நோக்கமும் அவருக்கு கிடையாது. பர்வேஸ் மாப்பிள்ளைங்கிறாரு, அந்த பையன் மதிய கூட மாட்டேங்கிறாப்புல. நீங்கள் அவன் வர்றதையே விரும்பலை. கிட்டத்தட்ட பாதி தாவேக்கா எப்படி இருக்குன்னா, இந்த ஊழலில் ஊறி போன இந்த அதிகார பதவி தேவைங்கிற ஒரு மனநில் இருக்கக்கூடியவர்கள் போய் துண்டு போட்டு தாவேக்காரனோட உரிமைகளை எல்லாம் பறிச்சுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தாவேக்காரங்களோட மனநிலையில் இருக்கு. அவங்களை எப்படி தக்க வச்சுக்க போறாங்கிறது தெரியல. அந்த பிரச்சனை இப்போ பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கே ஃபைனல் ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க காங்கிரஸ் கிட்டத்தட்ட 5 மாநகராட்சி கொடுக்கறதாகவும், தாவேக்கா அவர்களுக்கு 4 மாநகராட்சிகள் கேட்டிருக்கிறதாகவும், விசிகே அவர்களுக்கு 4 மாநகராட்சிகளும், காங்கிரஸ் கிட்டத்தட்ட 5 மாநகராட்சிகள், இப்படி வந்து பெரிய பட்டியலே நீளுது. கம்யூனிஸ்டுக்கு 2ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எத்தனை ஒதுக்க போறாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வருது. இவங்களோட கிளைம்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. அப்ப அந்த நோக்கி நகருகின்ற பொழுது இப்ப விஜய்க்கு பிரச்சனை என்னன்னா, இந்த ரிசைன் பண்ணிட்டு இந்த ஆபரேஷன் லோட்டஸ் ஃபார்முலால இவருக்கு 120 இருந்தா தான் இந்த கூட்டணி கட்சிகளை அவர் சமாளிக்க முடியும். உள்ளாட்சி தேர்தலில் அவங்களெல்லாம் ஓரங்கட்டி நான் கொடுத்தா உண்டு இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலையில அவங்க கேட்கறத கொடுக்குற நிலையில விஜய் அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார், தாவேக்கா மாட்டிக்கொண்டிருக்கிறது, உள்ளாட்சி நடத்துறது நெருடல் இருக்கிறது. சரி, ஃபைனலான கேள்வி.
திமுக இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்துருமா? இந்த இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலிலேயே திமுக வெற்றி பெறுமா? தாவேக்கா தான் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. 100% எழுதி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய வெற்றியை வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் சரி, இடைத்தேர்தலையும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றே தீரும். இவங்க எல்லாரும் ஒரு 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 போலியான ஒரு நபரை நம்பி, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி, நீங்கள் மக்களுக்கே எந்த திட்டங்களையுமே இன்னும் செயல்படுத்தலையே. நீங்கள் 2500 ரூபா வரல, இன்னும் நீங்கள் கட்டணமில்லா பேருந்து மாநிலம் முழுசும் போய்க்கலான்னு வரல, நீங்கள் பட்டதாரிகளுக்கு நீங்கள் கொடுக்குற நிதி, நீங்கள் ஸ்கீம் சொன்னது எதுவுமே நான் வரல. எதையுமே செயல்படுத்தாததனுடைய அதிருப்தி கண்டிப்பாக சொல்கிறேன் வருகின்ற இடைத்தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இவர்களுடைய அதிருப்திகள் அத்தனையும் ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் போகுது. உள்ளாட்சி தேர்தலில் வரலாறு காணாத தோல்வியை தாவேக்கா பெறதான் போகுது. வரலாற்றில் இல்லாத வெற்றியை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக பெறத்தான் போகுது. நீங்கள் பார்க்க தான் போறீங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய பாணியில் பதில் சொன்னீங்க. மனமார்ந்த நன்றிகள். நன்றி தொடர்.